நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் மறுபடியுமாய் இந்த டிவி வழியே, நம்முடைய ஜாஷ்வா டிவியின் வழியே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. இந்த நாளிலும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவயங்களை குறித்து இந்த ஜெப வேளையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களிலிருந்து ஒவ்வொரு ஜெப வேளையிலும் அவருடைய அவயங்களை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு பிரார்த்தனை வேளையிலும் நிஜமான இயேசு மகாராஜன் சிலுவையிலே சொல்லி அந்த 7 வார்த்தைகளை கொண்டு தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படியாய் தெரிந்து கொண்ட பகுதி நிஜமான இயேசு கிறிஸ்துவின் வாய். ஆமென் ஐயா. அவருக்கு வாய் இருந்தது. நிஜமான இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை போலே வாய் இருந்தது. நிஜமான இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை போலே கால்கள் இருந்தது, நம்மை போலே கரங்கள் இருந்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய வாய் எப்படிப்பட்டது, அவருடைய வாய் எப்படிப்பட்டது என்று இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரன் போஜனமான பண்ணுகிறவராய் வந்தார் என்று. என் ஆண்டோடைய சுவிசேஷமாகிய இந்த 4 சுவிசேஷத்திலும் 52 முறை மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், சுவிசேஷத்தில் மாத்திரம் 52 முறை நிஜமான இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்று சொல்லியிருக்கிறது. வேதாகமத்தின்படி நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து 100% மனிதனாயிருந்தார், 100% தெய்வமாயும் இருந்தார். ஆமென் தானையா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடியே வேதவிதமாய் சொல்கிறது ஐயா. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனைகளும் உண்டாயிற்று என்று. நம்முடைய வாய் இருக்கிறது, சாப்பிடுகிறது, மற்றவனை குறை சொல்கிறது, ஊழியர்களை சொந்தங்களை எவ்வளவெல்லாம் தெரிந்தது தெரியாதெல்லாம் சொல்லி திட்ட வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறது. காணா குறைக்கு நன்றாய் சாப்பிட உதவுகிறது. அப்படித்தானையா? ஆம், என் எஜமானுடைய வாய்க்கும் நம்முடைய வாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். அவருடைய வாயிலிருந்து வல்லமை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டதினாலே வானங்கள் உண்டாயிற்று. அவருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தையினாலே வானங்களில் உள்ள சர்வ சேனைகள் உண்டாயிற்று. நட்சத்திரம் உண்டாயிற்று, நிலவு உண்டாயிற்று. இன்றைக்கு எத்தனையோ ஆராய்ச்சிகள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எப்படி அது நிற்கிறது? எவ்வளோ பெரிய விண்கள், எத்தனை எத்தனை ஆயிரம் நட்சத்திரங்கள் இருக்கிறது. பூமியை விட பல 100 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் எப்படி அந்தரத்திலே தொங்கவிட்டிருக்கிறார் என்று. பூமியை விட பல மடங்கு கோள்களும் உண்டு. சூரியன் இருக்கிறது, சூரியனை விட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது. எப்படி எல்லாவற்றையும் எப்படி நிஜமான் உருவாக்கினாராம்? வார்த்தை. வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வானம் உண்டாயிற்று. நட்சத்திரங்களும் சகல காரியங்களும் உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டாயிற்று. பக்கத்தில் உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த இயேசு சாமி 100% மனுஷனாக வந்திருந்தார். நம்மை போல் ஒரு பேசுகிற சாப்பிடுகிற ஒரு மனிதனாய் வெளிப்பட்டார். அதே தெய்வம் வல்லமையுள்ள வார்த்தைகளை, உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளை கொடுக்கிற சர்வத்துக்கும் எஜமானுடைய
வார்த்தையாக இருந்தது. வேதம் சொல்கிறது என்ன ஜமானை, வார்த்தையாகிய தெய்வம் என்று சொல்லுகிறது. வார்த்தை மாமிசமாகி நமக்கு வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தேவஜனமே, அவர் ஏசாயா 7 அதிகாரம் 15 சொல்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க வயது வரைக்கும் அவர் பாலையும் வெண்ணையும் சாப்பிட்டார் என்று. சாப்பிட்டார், பேசினார், சாப்பிட்டார். வார்த்தையில் வல்லமை இருந்தது. என் எஜமானுடைய அவயங்களில் நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், என் எஜமானுடைய பாதங்கள் என்று சொன்னேன், அவருடைய கால்களை சொன்னேன். இரண்டாவது சொன்னேன் அவருடைய கரங்களை சொன்னேன். மூன்றாவது சொன்னேன் அவருடைய விரல்கள் என்று. நான்காவது அவருடைய வாய் எப்பேற்பட்டது என்று வேதம் சொல்கிறது. பாருங்களேன், என்னானுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் இதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தையும் அதிர பண்ணுமாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2:29-3 சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று. கர்த்தருடைய சத்தத்தினால், அந்த அதிர்வினால் பெண் மான்களும் ஈனி விடுமா பயத்திலே. அவ்வளோ வல்லமை உள்ள தெய்வம், அவ்வளோ வல்லமை உள்ள தெய்வம். அவருடைய வல்லமைக்கு எடுத்துக்காட்டாய், அவருடைய மகிமைக்கு எடுத்துக்காட்டாய் ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதும் என்று நினைக்கிறேன். லாசரு என்று ஒரு மனிதன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதன் எனப்பட்டார். அவருடைய சகோதரி ஒரு பாவியாய் இருந்த ஒரு பெண். பாவியாகிய இந்த பெண் நிஜமான இயேசு கிறிஸ்துவினால் அந்த போதனைகளினால் இழுக்கப்பட்டு அவர் இருக்கிற வீட்டிலே வந்து தான் பெரிதாய் நினைத்த அந்த வெள்ளை போலங்களையும் அன்றைக்கு இருந்த செண்டு வகைகளையும் தன்னுடைய நிஜமானுடைய கால்களில் ஊற்றி தன் தலைமயிரால் துடைத்தாள். வேதம் சொல்லுகிறது, அந்த ஊரிலே பாவியாகிய பெண் என்று. நான் என்னுடைய கற்பனையில் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த தலைமுடியை வச்சு நல்லா அப்படி டிசைனாக இழுத்து ஜனங்களை மயக்கினவள், அந்த செண்டை போட்டு ஜனங்களை மயக்கினவள் கொண்டு வந்து போட்ட, ஐயா இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த செண்டை எஜமானுடைய பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்து என் எஜமானுடைய சிநேகிதரில் ஒருவராய் மாறிவிட்டார். அவன் வியாதிப்பட்டிருக்கும் பொழுதே சொல்லுகிறார்கள், இயேசுவே நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனுக்கு இருக்கிறது, பாருங்கள் என்று. என் எஜமானுடைய வார்த்தையை பாருங்களேன். ஒன்றுமே சொல்ல, அப்படியே போவோம் செத்து கிடக்கான், செத்துட்டான்னு சொல்லுதாங்க. அப்போ சொல்லுதார் என்ன ஜமான், அவன் நித்திரையா இருக்கிறான், நித்திரையா இருக்கிறான். எல்லாரும் நித்திரை உறங்க நம்மளை ஏச்சிருவாமியா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ செத்து கிடந்தால் என்ன ஜமானுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. ஆமென். என்ன ஜமானுடைய வார்த்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. அந்த அக்காள் தங்கச்சி சொல்லுதாங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்துருக்க மாட்டானே. 4 நாளாயிற்று, இன்னையோட 4 நாளாயிற்று. எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள். வாலிபன் மரித்து போனான், வாலிபன் மரித்து போனான், தனக்கு இருந்த அந்த 2 சகோதரிகளுக்கும் திருமணம் பண்ணாமலே மரித்து போனான் என்று சொல்லி எல்லோரும் புலம்பி அழுகிற நிலையத்தில் எங்கே வச்சிங்கன்னு கேட்குறார். எந்த பக்கம் போல கல்லறையில் வச்சிருக்கீங்க? கல்லறையை பாப்பண்டு போகும்போது சொல்லுதா, 4 நாள் ஆயிற்று, நாரும் பாடி வெடிச்சிருக்கும், பாடி வெடிச்சு நாரிரும், வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னப்போ என் எஜமான் கேட்கவில்லை. என கண்மணக்கத்துடைய பிள்ளையே, இன்றைக்கும் உனக்கு ஏதோ ஒரு காரியம் செத்து போனது போல் இருக்கிறது, உனக்கு வரக்கூடிய நன்மைகள் செத்து போனது போல் இருக்கிறதோ, அடக்கம் பண்ணி முடித்தது என்று சொல்லி முடிஞ்சிச்சு, இனி நீ ஜெயிக்க முடியாது, இனி எனக்குத்தான் இந்த நிலம் என்று பொய்யாய் அபகரித்து கொண்டார்களோ.
என் ஆண்டவனோடு பேசுகிறார். வார்த்தையால் வல்லமை உள்ள தெய்வம் ஒருவர் வருகிறார். அடக்கம் பண்ணப்பட்ட அந்த வருகை அந்த இடத்துக்கு வரையும் என் ஆண்டவர் சொல்கிறார், லாசருவே வா வெளியே. நாரி போற சரீரம், பிரேத சீலைகளால் சுட்டப்பட்ட சரீரம் என் எஜமானுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே வெளிவந்தது. வேதம் சொல்கிறது, பிரேத குழியில் இருக்கிறவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் நாள் வரும் என்று. பிரேத குழியில் செத்து சாம்பலாக்கப்பட்டோ புதைக்கப்பட்டோ குழியில் இருக்கிறவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். எங்கோ இருக்கிற நீங்கள் இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், என் எஜமானுடைய வார்த்தையை கேட்காதோ? இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. லாசருவை பார்த்து வா, அவ்வளவுதான். உயிரோடு வந்தான். என் ஆண்டவருடைய வாயில் இருந்து வல்லமை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது என்று நான் முதலே சொன்னேன். என் ஆண்டவருடைய வாயிலிருந்து வானங்களையும் சர்வ சேனையும் உருவாக்கின அந்த வல்லமை வெளிப்பட்டது. என் எஜமானுடைய வாயிலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமையும் வெளிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மை போல் சாப்பிட்டு இருக்கிறார். ஆம், நம்மேல் வைத்த அன்பு மனித சாயலில் வந்த பொழுது நம்மை போல் வந்திருக்கிறார். பாடுகள் நிறைந்தவராய், துக்கங்களை நம்முடைய மேலே சுமந்தவராய் இருக்கிறார். அமெரிக்காவிலே ஒரு பெரிய பார் ஒன்றை நடத்துகிற ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சொல்லுவானாம், இயேசுவுக்கு இங்கே இடமில்லை, இயேசு கிறிஸ்து இங்கே வந்தால் நான் வெளியே தூக்கி போடுவேன், இயேசு கிறிஸ்து இங்கே வர முடியாது, இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை என்று வெளியிலே போடு கூட வச்சிருப்பானாம். எல்லோரும் குடித்து வெளி வெறித்திருக்கும் போது இவனும் குடி வெறியில் இவனுடைய வேலையை பொழுதுபோக்கே இது இயேசு கிறிஸ்துவை பற்றி குறை சொல்வதுதான் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கேலி செய்வானாம். ஒரு நாள் அந்த பகுதிக்கு ஒரு மிஷனரி ஊழியர் சென்றிருக்கிறார். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஐயோ அந்த பார் ஓனர் தினந்தோறும் இப்படி செய்வான் ஐயா, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, தினந்தோறும் செய்வான். நீங்கள் அந்த பகுதிக்கு மட்டும் போய்விடாதீர்கள், உங்களை கண்டாலே ஏதாவது செய்து விடுவான் அவன், கிறிஸ்துவர்கள் என்றால் அவர்களுக்கு ஆகாது, நீங்கள் அந்த பகுதிக்கு போக வேண்டாம் என்று சொல்வார்களாம். இந்த அருமையான மிஷன் சொல்லியிருக்கிறார், நான் மரித்து உயிரோடு எழுந்த தெய்வத்துக்கு ஊழியக்காரன், மரித்து உயிரோடு எழுந்த தெய்வத்துக்கு நான் ஊழியக்காரனாய் இருப்பதினாலே மரணத்துக்கு நான் பயப்படுகிறேன் அல்ல. மரணம் எனக்கு எப்பொழுது வந்தாலும் எனக்கு சந்தோஷம். இன்று மரித்தால் அடுத்த செகண்ட் தேவனோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த எஜமான் எனக்கு சொல்லி இருக்கிறார், உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் போய் பிரசங்கம் என்று சொல்லியிருக்கிறார், நிச்சயம் நான் போவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மனிதனை நீ இப்பொழுது சொன்னதினால் கட்டாயம் போவேன். அங்கே இயேசு கிறிஸ்து வர முடியாத இடம் ஒன்று இருக்கிறதோ அந்த இடத்தை நானும் பார்த்து விடுகிறேன், போவேன் என்று சொல்லி வெளியிலே போடு வைத்திருக்கேன். இயேசு கிறிஸ்துக்கு இங்கே இடமில்லை, இயேசு கிறிஸ்து வந்தால் நான் கொலை செய்வேன், நான் தூக்கி போடுவேன் என்று சொல்லி வெளியே போடு வைத்திருக்கிறான். இவர் உள்ளே போனார், வேதாகமத்தோடு போகிறார். இவர் வேதாகமத்தோடு போகையுமே அங்கே ஆடிக்கொண்டிருந்தவன் பாடிக்கொண்டிருந்தவன் பொல்லாத இச்சையினால் தன் மத வெறியினாலும் செய்து கொண்டிருந்த அத்தனை காரியங்கள் அப்படி நிறுத்தப்படுகிறது. இதோ இவன் புதிதாய் கையில் பைபிளோடு என்னை நிறுத்துகிறார். அவ்வளவரும் என்னவென்று பார்க்கிறார்கள். அடுத்த கணம் ஓடி வருகிறான் அந்த பார் உரிமையாளர். வா 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 வா, உன்னே தான் எதிர்பார்த்த, நீ வர முடியாத, எப்படி வந்த அப்படின்னு சொல்லி, ஏசு கிறிஸ்துக்கு இடமில்லைன்னு வெளியிலே போடு வச்சிருக்கிறனே, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி என்னுடைய ஊழியர் கர்த்தருடைய ஊழியர் சொல்லியிருக்கிறார். வானவனுக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவான இடம் ஒன்று உண்டோ? அவர் இங்கே வந்துவிட்டார், அவர் இங்கே வந்துவிட்டார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மனிதனுக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வதென்ற. ஏனென்றால் அதுவரை இவனை கண்டு பயந்து ஓடிய ஊழியர்களை பார்த்தவன்,
அதுவரை இவன் பேசி கேலி பண்ணும்போது சிரித்தவர்களை பார்த்தவன் அத்தனை பேரும் இவர் வேதாகமத்தோடு வரும்பொழுது நடுநடுங்கி ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆடுகிறவன் ஆடவில்லை, குடிக்கிறவன் குடிக்கவில்லை, பாடுகிறவன் பாடவில்லை, அப்படியே நிற்கிறது. ஒரு மறுபடியும் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து இங்கே வந்து விட்டார், இயேசு கிறிஸ்து இங்கே வந்து விட்டார், இயேசு கிறிஸ்து இங்கே வந்து விட்டார் என்று சொல்ல சொல்ல ஜனங்கள் அழுதிருக்கிறார்கள். அவருடைய ஒரே மகன், பிறந்த நாளிலிருந்து நடக்காத வீல் சேரில் சுற்றுகிற வாலிபன், அப்படி அந்த சேரில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறான். ஜனங்கள் ஓடி இருக்கிறார்கள். ஐயோ, இவன் அப்படி எப்படியோ தூக்கி எறிந்தது போல இருக்கு. அவன் கையை சொல்லியிருக்கான், நிறுத்து, நீ போவாத அப்படின்னு சொல்லியிருக்கிறான். கீழே கிடந்த அந்த நடக்க முடியாத அந்த பாரின் உரிமையாளருடைய மகன் சொல்கிறான், டாடி, என்னை யாரோ தூக்குகிறார்கள், என்னை யாரோ தூக்குகிறார்கள், நீங்கள் நெருங்க வர வேண்டாம், எனக்குள் ஏதோ நடக்கிறது, ஏதோ நடக்கிறது சொல்கிறான். இங்கே இவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இங்கே வந்து விட்டார், இயேசு கிறிஸ்து இங்கே வந்து விட்டார் என்று. பார் உரிமையாளர் மகன் சொல்கிறான், எனக்குள் ஏதோ நடக்கிறது, எனக்குள் ஏதோ நடக்கிறது, எனக்குள் ஏதோ நடக்கிறது என்று. கொஞ்ச நேரத்தில் பிறந்த நாளிலிருந்து பெரிய வாலிபனான அந்த வாலிபன், நடக்க முடியாதவன் நடந்து ஓடி சென்று இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த அந்த மிஷனரியை ஓடி சென்று கரங்களை பிடித்து, ஐயா, நான் நடந்து விட்டேன், இயேசு வந்து விட்டார், அவ்வளவுதான். இவனும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சொல்லுங்களேன், இப்போ ஒருவேளை நான் சொல்லுவேன், முடியாதுன்னு நினைக்கிறியா சகோதரனே? உங்கள் வீட்டுக்கு ஏசப்பா வரமாட்டாருன்னு நினைக்கிங்களா? ஐயா, அம்மா, உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிங்களா? இப்போ என்னோட சொல்லுங்களேன், என் வீட்டுக்கு ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார், என்னுடைய வீட்டுக்கு ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார், என்னுடைய வீட்டுக்கு ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார். சொல்லி பாருங்களேன். சொல்ல சொல்ல இந்த இயேசுங்கிற வார்த்தையில் உயிர் இருக்கிறது, இந்த இயேசுங்கிற வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. குற்றங்களுக்கு அழைக்கும் பொழுது, என் எஜமான் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் பொழுது, அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டவர்கள் கதறுவதை பார்ப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுதை கதறி அழுகிறதை நான் பார்ப்பேன், ஓடி ஒளிகிறதை நான் பார்ப்பேன். நான் பார்த்திருக்கிறேன், ஒவ்வொரு குற்றங்களிலும் பார்க்கிறேன். என் கண் காண்கிறது. எங்கோ இந்த வார்த்தையை சொன்னதினாலே சுகமானேன் என்று சொல்கிறது என் காது கேட்கிறது. இந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பார், அன்றே மூடப்பட்டதாம். மூடப்பட்டு இரவெல்லாம் அந்த மனிதன் எவைகளெல்லாம் அந்த பாருக்கு தேவையோ அத்தனையும் தூக்கி எறிந்து காலையில் ஒரு போர்டு போட்டானாம். வெளியிலே ஒரு போர்டு எழுதியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். ஆராதனை இன்று வரை நடக்கிறதாம் பாரில். எஜமான் வர முடியாத இடம் ஒன்று இருக்கிறதோ, எஜமான் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாத காரியம் ஒன்று இருக்கிறதோ, இன்றைக்கு வார்த்தை அனுப்ப இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை, தம்முடைய வார்த்தையை, வல்லமை உள்ள வார்த்தையை அனுப்புகிறார். சுகமாக என்று அனுப்புகிறார். சுகமாக போகிறீர்கள். பலன் உண்டாகட்டும் என்று சொல்ல இருக்கிறார். பலனடைய போகிறீர்கள். வாழ்ந்திரு என்று சொல்லுவார். வாழப் போகிறீர்கள். பயப்படாதே என்று சொல்ல இருக்கிறார். நீ பயப்படாமல் உன் காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு இருப்பார். எஜமான் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தெய்வம் துணையாய் வருவார். வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். அநேக வாக்குறுதிகள் கொடுக்கிற தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் பெரியவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு, அப்படியா சொன்னேன், மறந்து சொல்லிட்டனோ, அப்படியா சொன்னேன், ஞாபகம் இல்லையே. பார்த்துருக்கீங்களா? என் எஜமானுக்கு மறதி வராது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தையாகிய தெய்வத்துக்கு மறதி வராது. ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபிக்க அழைக்கிறேன். 100க்கு அதிபதி என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய வேலைக்காரன்
கொடிய வியாதினால் பிடிக்கப்பட்டான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. எல்லா வைத்தியர்களும் கைவிட்டார்கள். இனி அவ்வளவுதான், உனக்கு பிரியமான வேலைக்காரன் செத்துருவான். கடைசியில் சொல்லுவாங்க தெரியுமா, ஹாஸ்பிட்டலில் இப்போ வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலும் சொல்லுவாங்க, அவ்வளோதான், எங்களால் முடியாது, ஒருவேளை உங்கள் தெய்வத்திட்ட வேண்டி பாருங்க சொல்லுவாங்களா? ஒருவேளை இப்போ தெய்வத்திட்ட வேண்டி பாருங்கள், உங்கள் தெய்வம் உயிர் கொடுத்தால் உண்டு. இதைத்தான் அன்றைக்கு வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 100 என்ன வந்தது, எனக்கு பிரியமான வேலைக்காரன், எனக்கு பிரியமானவன், நல்ல வாய்வன், இவனுக்கு ஏதாகலாம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை காணப்போகிறான். காண போய் அவரிடத்தில் சொல்கிறான், ஐயா, என் வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு நான் நீதிமான் இல்லைப்பா, என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை சுகமாக்குற அளவுக்கு நீங்கள் ஒரு அற்பமான ஒரு என்னை விட குறைஞ்ச ஆள் கிடையாது. ஏன்னா நான் கையை நீட்டினா போதும் வேலைக்காரன் வந்துடுவான், நான் சொன்னால் போதும் எல்லாம் செய்வாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லைப்பா, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் வார்த்தை என் வீட்டுக்கு வரட்டும், என் வேலைக்காரன் பிழைச்சிருவான், உங்கள் வார்த்தை எனக்கு என் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னாரு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம். என் எஜமான் சொன்னார், போ, உன் வேலைக்காரன் பிழைத்திருப்பான். அவ்வளவுதான், சந்தோஷத்தோடு போயிட்டான். இயேசு சாமி சொல்லிட்டார், இந்த இயேசு கிறிஸ்து சொல்லியாச்சு, இனி அவ்வளவுதான் சொல்லி சந்தோஷமா போனார். எதுவும் சொல்கிறது, அவர் வீட்டுக்கு போக முன்னாடியே அவருடைய வேலைக்காரன் குணமாகி விட்டான். எதிரே இன்னொரு வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா, உங்களுடைய வேலைக்காரன் சுகமாகி விட்டான். உடனே இவர் கேட்கிறார், எத்தனை மணிக்கு? சந்தேகம் தானே நமக்கும், எத்தனை மணிக்கு? நேற்று இந்நேரத்திலே உயிருக்கு மூச்சு இழுத்து இழுத்து போய்கிடந்தது, அப்படி அந்த விக்கிக்கிட்டே போய்கிடந்த மூச்சு இந்த நேரம் இந்த நிமிஷத்துலேருந்து சரியாய் மூச்சு போனது, எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லையும் இவர் பார்க்கிறார், நிஜமான இயேசு மகாராஜன் சொன்ன நேரம் அது என்று. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார், நீ பிழைத்திரு என்று. ஏசாயாவில் 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தொப்புள் குடி அறுக்கப்படாமல் குளிப்பாட்டப்படாமல் ஒரு பிள்ளை வழியிலே கிடக்கிறது. வழியிலே கிடக்கிற அவளை பார்த்து நிஜமான் சொல்கிறார், பிழைத்திரு. அவ்வளவுதான், பிழைத்திருந்த. இன்றைக்கு அப்படித்தான் கவனிப்பார் அல்லாமல், ஐயோ, பிள்ளைகளை நம்பி பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இப்பொழுது வேதனையும் வருத்தத்தை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ஐயா, அம்மா, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது, பயப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தையும் வென்றார். எத்தனையோ பராக்கிரமசாலிகளையும் அரசு அதிகாரிகளையும் விழுங்கி போட்ட கல்லறை என் எஜமானை அடக்க முடியவில்லை. சாவு செத்த இடம் கல்வாரி. ஆமென். சாவு செத்த இடம் கல்வாரி. அந்த கல்வாரி நாயகராம் எஜமான் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். அவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் பொழுது அவர்கள் தேசத்துக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்க என்னால் ஆகும் என்று. இன்றைக்கு உங்களை தாழ்த்துவீர்களா? அப்பா என்று அழைப்பீர்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி. நான் முதலே ஒரு சம்பவத்தை சொன்னேனே, அந்த பார் முதலாளியை போல எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது நினைக்கிறியா? ஏசுன் ரட்சகர் எங்கே வந்திருக்கிறார். ஊருக்கு வர முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? வீட்டுக்கே நிஜமான வந்திருக்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் வானத்துக்கும் பூமியும் நிறைவாயிருக்கிறார். எந்த ஊராயிருந்தாலும் சரி, எந்த நாடாயிருந்தாலும் சரி, எந்த தெருவாயிருந்தாலும் சரி, எந்த வீடாயிருந்தாலும் சரி, அவருடைய பாதத்தில் தான் இருக்கிறது. அவருடைய பாதத்தில் தான் இருக்கிறது.
இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்ப இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தெய்வம். தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். நீ விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, ஐயா அம்மா நீங்கள் விசுவாசத்தோடு இப்பொழுது கூப்பிடும் பொழுது தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்ப இருக்கிறார். சுகமாகு என்று சொல்வார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்வார். எனக்கு சித்தம் உண்டு, நீ வாழ்ந்திருக்க, நீ வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லுவார். எனக்கு சித்தம் உண்டு, நீ பிள்ளைகளோடு இருக்க, தேவன் உனக்கு பிள்ளையை தருவார். வேலை வாய்ப்பு இல்லாத உன் பிள்ளைக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற பிள்ளையாய் மாற்றுவார். நீ வேலை வாய்ப்பை கொடுப்பாய். எனக்கு அருமையான சகோதரனை, ஐயா நீ அநேக முறை எத்தனை விதவிதமான தேர்வில் தோற்று போனாய். வேலை வேலை என்று அலைந்து இன்றைக்கு நொந்து போய் இருக்கிறாய். என் ஆண்டுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. என் ஆண்டுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. உன் கையின் பிரயத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் உன் நன்மை உண்டாகும் என்று நீ அநேகருக்கு வேலை கொடுக்கிறவராய் மாறுவாய். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து உன் காரியங்களை இப்பொழுதே தொடங்கு. சேனைகளின் கர்த்தரே உனக்கு எல்லாவற்றுக்கெல்லாமாயிருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இன்னும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும். வியாதிகள் நீங்கட்டும், பொருளாதார தடைகள் நீங்கட்டும். கர்த்தாவே தடைபட்டு போன திருமண காரியம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. வேலையெல்லாம் இரவெல்லாம் செய்தும் பகலெல்லாம் செய்தும் ஒரு லாபமும் இல்லையே என்று புலம்புகிற கடை வைத்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் இப்பொழுது வெளிப்படட்டும். இயேசுவின் இரட்சகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை திக்கற்றுள்ளாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிட மாட்டார். கலங்காதிருங்கள். சேனைகளின் கர்த்தரை அழையுங்கள். இன்றைக்கு அழையுங்கள். அப்பா என்னுடைய கடைக்கு நீ நீர்தான் முதலாளி, நீர்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும், நீரே எனக்கு நீரே நீரே என்று சொல்லி இப்பொழுது அழையுங்கள். ஐயா ஐயா அழைத்து அழையுங்கள். அம்மா இன்றைக்கு அழைத்து பாருங்கள். என்னுடைய வல்லமை உங்கள் மேல் வெளிப்பட இருக்கிறது. சேனைகளின் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஞான சுகபலத்தை பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.